அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் குட்டி வெங்காய கூரா, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு ஒரு மசாலா அவங்க அரைப்பாங்க. அது எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 2 டீஸ்பூன் கடலை, அதாவது வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விடுங்க. இதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பு மீடியம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வரட்டும். 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், திருவண்ண தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோதான். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி சின்ன லெமன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 20 சின்ன வெங்காயம், வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா, ஒரே ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். இதில் நான் 1/4 கிலோ கத்திரிக்காயை ஃபுல்லாக நடுவில் கீறி விட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. நிறம் மாதிரி வரணும் கத்திரிக்காய். நிறம் மாறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. பச்சை மணம் இருந்தால் கூட போயிடும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது சொல்ல மறந்துட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட, இட்லி, தோசை, பிரியாணி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்போட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சிம்மில் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.